ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் இந்திரா நகர் பக்கம் மல்லேஷ் பாளையா அங்கே தான் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் என் பொண்ணு குடியிருக்கா. நான் அங்கே போனபோது எடுத்த வீடியோஸ் தான் பெங்களூர் டேஸ்ன்னு சொல்லி நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக்கை சுற்றியே நிறைய ஒரு வாக்கிங் ஏரியா இருந்துச்சு. அந்த லேக்கை சுற்றி வர்றக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். நிறைய பூங்கா மாதிரி நிறைய செடி கார்டனிங் எல்லாம் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. நிறைய பெரிய ஒரு சர்க்கிளில் நடந்து வரும்போது 3/4 மணி நேரம் ஆகுது அந்த இடம் நடந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வர்றதுக்கு. சுற்றி 2-3 சின்ன கோயிலுக, ஒரு பெரிய சிவன் கோயில் எல்லாமே இருந்துச்சு. இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கு கெஸ் பண்ண முடியல. பக்கத்துலேயே ஒரு பெரிய டெக்னோ பார்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. அதை எய்ம் பண்ணி தான் இந்த லேக்கு ஒவ்வொன்றும் டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு எனக்கு தோணிச்சு பார்க்கும்போது. வயசானவங்க, எல்டர்ஸு, யங்ஸ்டர்ஸு எல்லாருமே வாக்கிங் வராங்க. நமக்கெல்லாம் 1000 கவலைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக நான் ஃபீல் பண்ணேன். நிறைய பூமரங்க, சோலைக, நிறைய பெரிய லேக்கில் நிறைய தண்ணி இருந்துச்சு. அதை சுற்றி வாக்கிங் வரும்போது நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே அங்கே ரிலீஃப் ஆகிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். வயசானவங்களுக்கு யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எந்த எக்ஸ்பென்ஸுமே இல்லாமல் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்பவும் தேவை தான். எப்பவுமே காலம்பூரா வேலை வேலைன்னு சொல்லி ஓடிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு ஏஜ் எத்தும்போதாவது ரெஸ்ட்டு, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடம், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவை தான். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் யோசித்தேன்.